இன்னைக்கு பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசன் ஃபைனல் ஸ்டேஜஸில் சிஎஸ்கேக்கு கிடைச்ச இன்னொரு ஜெம்னா அது கண்டிப்பாக உர்வில் பட்டேல் தான். சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையல்ஸில் வந்து உர்விலோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு நம்பர் 3 சான்ஸுமே வந்து பிளேயிங் லெவலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் கரெக்டாக கிராப் பண்ணி கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஈடன் கார்டன்ஸில் ஒரு ப்ரெஷரான கேமில் வாக் இன் பண்ணி அவர் ஃபேஸ் பண்ண முதல் டெலிவரியே வந்து ஒரு 6ஓட தொடங்கியிருப்பாரு. பட் ஸ்டில் உர்விலோட ஸ்பாட் இன் பிளேயிங் லெவல் நெக்ஸ்ட் சீசனுக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கேகேஆர் அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ல மேஜர் சேஞ்சஸ் இந்த வருஷம் கொண்டு வர போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஹெட் கோச் சந்திரகாந்த் பண்டிட்டை வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன்ல நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. இயான் மார்கன் ரிட்டர்னிங் டு கேகேஆர் as ஹெட் கோச் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. கேகேஆரோட கரண்ட் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிற அபிஷேக் நாயர் தான் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஹெட் கோச்சா டேக் ஓவர் பண்ண போறாரு. கேகேஆர் பிரான்சைசி லாஸ்ட் வீக்கே அபிஷேக் நாயரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தான் நெக்ஸ்ட் இயர் ஹெட் கோச்சா டேக் ஓவர் பண்ண போறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னும் ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தான் பெண்டிங். அது எனி டைம் சூன் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் தான் WPL யூபி வாரியர்ஸோட ஹெட் கோச்சா அபிஷேக் நாயர் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருப்பார். ஸோ இன்னும் சரியான கிளாரிட்டி இல்லை வெதர் அவர் கண்டினியூ பண்ண போறாரா இல்லையான்னு. மகாராஷ்டிரா vs சண்டிகர் ரஞ்சி டிராஃபி கேமை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே மகாராஷ்டிரா வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ருத்ராஜ் ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அது அப்படியே ஓவர் ஷேடோ பண்ற விதமா செகண்ட் இன்னிங்ஸ்ல பிருத்வி ஷா ஒரு டபுள் செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ருத்ராஜ் 36 நாட் அவுட்ல பேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் மகாராஷ்டிரா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் லீடு நல்லாவே எடுத்துட்டாங்க. ஒரு 400+ லீடுக்கு போயிட்டாங்க. ஸோ ஓகேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு 50 அடிச்சதுக்கு அப்புறமா டிக்ளேர் பண்ணிருக்கலாம். கேரளாக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ண முதல் கேம்லயும் ருத்ராஜ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த செகண்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் சண்டிகர்லயும் ருத்ராஜுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு நல்ல ஜெஸ்டருமே ருத்ராஜ் அந்த நேரத்தில் பண்ணியிருப்பாருங்க. பிருத்வி ஷாவை கால் பண்ணி அவர் கூட சேர்ந்து அந்த அவார்டை வாங்கியிருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரஞ்சி கேம் ஃபார் மகாராஷ்டிரா வந்து ருத்ராஜ் மிஸ் அவுட் பண்ண போறாருங்க. பிகாஸ் இந்தியா ஏ சவுத் ஆப்பிரிக்கா ஏ சீரிஸ் செகண்ட் 4-day மேட்சுக்கு ருத்ராஜ் செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ அந்த மேட்ச்க்காக அவர் வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ உர்வில் பட்டேல் விஷயத்துக்கு வரலாம். உர்வில் பட்டேல் கரண்டா குஜராத்காக ரஞ்சி டிராஃபி மேட்சஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ குஜராத் vs பெங்கால் கேம்ல உர்வில் பட்டேல் இப்போ ஒரு செஞ்சுரியுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குஜராத் ஒரு பிக் டார்கெட் ஆஃப் 327 சேஸ் டவுன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உர்வில் கிரீஸ்ல இருக்கிற வரைக்குமே கைண்ட் ஆஃப் டார்கெட் லுக் அச்சீவபிள் தான். உர்வில் நல்லா தான் பேட் பண்ணிட்டு இருந்தாரு. இஃப் ஹி ஹேட் ஸ்டேட் டில் தென் கண்டிப்பா குஜராத்தால ஃபினிஷ் பண்ணிருக்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா அவருக்கு ஏற்பட்ட கிராம்ஸ்னால அவர் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகியிருப்பாரு. அங்கேருந்து குஜராத் கம்ப்ளீட் மொமெண்டம் ஆஃப் த கேமை லூஸ் பண்ணிட்டாங்க. 6 wickets ஃபார் less than 50 runs லூஸ் பண்ணியிருந்தாங்க. மேஜர் இன்ஜுரிலாம் நினைக்க வேணா, ஜஸ்ட் கிராம்ஸ் தான். கண்டிப்பா வில் பி ஃபிட் அண்ட் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் கேம். பட் வருது என்னன்னா இந்த டொமஸ்டிக் சீசன் ஃபுல்லாவே உர்வில் பட்டேல் நிறைய ரன்ஸை குவிச்சு டாப் ரன் கெட்டரா இருந்தாலுமே நெக்ஸ்ட் சீசன் அவர் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இருக்க போறாரா, அவரோட ஸ்பாட் கன்ஃபர்ம்டானு கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் ஷியோருங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் சீசன் ருத்ராஜ் ரிட்டர்ன் ஆக போறாரு. நம்பர் 3 ஸ்பாட் அவருக்கு போயிடும். ஓப்பனிங்ல உர்வில சென்ட் பண்றதுமே வில் நாட் பி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன். ஆயுஷ் மத்ரேயோட கேமை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். ஆயுஷ் மத்ரே கூட சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் பிளே பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஒரு ஃபாரின் ஓப்பனரா இருந்தா கூட இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். லோவர் ஆர்டர்ல உர்வில பிளே பண்ண வைக்கிறதுமே டிஃபிகல்ட் தான். பிகாஸ் பிரெவிஸ், டூபே, ஜட்டு, தோனின்னு சொல்லிட்டு we are already stacked up. உர்வில் as an impact player will be the best option என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 10 or 20 balls அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா he will maximize out of it. CSK ஆக்ஷன் எடுக்க போற பிக்ஸ் வச்சுமே உர்விலோட ஸ்பாட் இன் பிளேயிங்னால மாறலாம். ஏன்னா CSK 40 to 50 பிளேயர்ஸை கூப்பிட்டு வந்து ட்ரையல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. சித்தேஸ்வர், சல்மான் நிசார் மாதிரி பிளேயர்ஸ்மே சிஎஸ்கேட ரேடார்ல இருக்கிறதுனால அவங்கனாலுமே சிஎஸ்கே உர்வில பெஞ்ச் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா உர்வில் பட்டேலோட கேமை சிஎஸ்கே பார்த்துருக்காங்க. அவர் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறதுமே சிஎஸ்கேக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இப்போ டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னா சிஎஸ்கே ஆக்ஷன்ல பிக் பண்ணாலுமே உர்வில் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன். சிஎஸ்கே ரொம்ப நம்பிக்கையோட வந்து சமீர் ரிஸ்வியை பிக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா 2024 சீசன்ல. அப்போ வந்து சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாவே சமீர் ரிஸ்விக்கு சான்சஸ் கொடுத்து பார்த்தாங்க. இனிஷியல் கேம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே லேட்டர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க்ன்றதுனால சிஎஸ்கே அவரை டிராப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா சிஎஸ்கே ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா, அதை பிலீஃப் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேயரை வந்து ஃபுல் ட்ரஸ்ட்டை வச்சு அவருக்கான அந்த கேம் டைமை கொடுத்துட்டே இருப்பாங்க. அனிருத்தா ஸ்ரீகாந்த் கூட ஒரு இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ் உர்வில் வந்து கண்டிப்பா அவர் வந்து மேட்சஸ் பிளே பண்ணுவாருங்க, நோ டவுட்ஸ் ஆன் தட். பட் இப்போ எப்படி ஆயுஷ் மாத்ரே அவரோட அந்த ஓப்பனிங் ஸ்பாட்டை சீல் பண்ணி வச்சிருக்காரோ அந்த மாதிரி உர்வில் பட்டேல் வந்து எந்த ஒரு ஸ்பாட்டுமே சீல் பண்ணல. பிகாஸ் ருத்ராஜ் இஸ் ரிட்டர்னிங் ஆஸ் நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க பொறுத்து சிஎஸ்கே எந்த பொசிஷன்ல உர்வில ட்ரை அவுட் பண்ண போறாங்கன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உர்விலுக்கு எந்த பொசிஷன்ல சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்கணும்னு. கிரிக் பஸ்ல ரீசெண்டா ஹர்ஷா போகலே கேகேஆரோட ரிலீசஸ் பத்தி பேசியிருக்காரு. அதுல 2 பிக் ரிலீசஸ் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் 23.75 crores அண்ட் ஆண்ட்ரே ரசல் ஃபார் 12 crores. இந்த ரெண்டு பிளேஸ்மே வந்து கேகேஆர் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கேகேஆர் வந்து டிசி கிட்ட ஆண்ட்ரே ரசலை ட்ரேட் ஆஃப் பண்றதுக்கு கூட வந்து தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சாயில் மல்ஹோத்ரா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆண்ட்ரே ரசல் 12 crores நீங்க கொடுத்தீங்கன்னா அங்கே டிசி இருந்து உங்களால் கேஎல் ராவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா போத் டீம்ஸ் வில் பி பெனிஃபிட்டட் இஃப் திஸ் ட்ரேட் ஹேப்பன்ஸ். அண்ட் ஆண்ட்ரே ரசல் வந்து SA20ல பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்காக இந்த சீசன்ல ப்ளே பண்ண போறாரு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டெஃபினட்டா வந்து ஆண்ட்ரே ரசலை அவங்க டீம்லயுமே ஆட் பண்ற
பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது அண்ட் ப்ராக்டிக்கலி இது நடக்கிறதுக்குமே சார்ஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கேஎல் ராகுல் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்காரு போல. அந்த பாட்காஸ்ட்லையுமே லைட்டாக இந்த ரூமர்ஸ் பற்றிலாம் டச் ஆன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் இருந்த இன்டர்வியூஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் இந்தியன் ஆரன் ஃபின்ச் அப்படிலாம் வந்து கேஎல் ராகுல் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஏன் கேஎல் ராகுல் வந்து இந்தியன் ஆரன் ஃபின்ச்னு சொன்னாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆரன் ஃபின்ச் வந்து மோஸ்ட் ஆஃப் ஐபிஎல் கிளப்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணியிருக்காருங்க. இன் பாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு டீமுக்கு ப்ளே பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்ம கேஎல் ராகுலுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச்ல இருந்திருப்பாரு. தென் லேட்டர் வந்து பிபிகேஸ்க்கு மூவ் ஆகினாரு. அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்ஜி, அதுக்கப்புறம் டிசி, இப்போ இன்னொரு டீம்ன்றாங்க. ஐ ஃபீல் கேஎல் ராகுல் லுக்ஸ் பெட்டர் இன் டிசி. அவர் டிசிலேயே கண்டினியூ பண்ணுறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இவரே குண்டை வைப்பாராம், அப்புறம் இவரே எடுப்பாராம். இந்த மீம் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ இல்லையோ ஆஷனா அண்ட் விக்னேஷ்க்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். பிகாஸ் இதே அஸ்வின் சேனல்ல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாஷி டு சிஎஸ்கே ட்ரேடை பத்தி பேசியிருப்பாங்க இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதாவது வாஷி சிஎஸ்கேக்கு வராரா, ஹர்திக் பாண்டியா ட்ரேட்லாம் என்னடா ட்ரேடு, இந்த ட்ரேடை பாருங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம சின்ன சேனலா இருந்தாலுமே நம்ம பேசுற விஷயங்கள்லாம் வந்து கரெக்டா இருக்கணும், எங்கேயும் தப்பா இருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம். ஆனா அஸ்வின் வந்து லிட்டரலி ஒரு 2 lakh 3 lakh பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சேனல், அந்த சேனல்ல வந்து அவ்வளோ பெரிய ஒரு நியூஸை வந்து பிரேக் பண்றாங்க. அண்ட் அவங்க பிரேக் பண்றது கூட தப்பு கிடையாது. அந்த நியூஸை கொஞ்சமாவது வெரிஃபை பண்ணிருக்கணும் இல்லையா. விக்னேஷை பேச விட்டுட்டு அஸ்வின் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு லேட்டஸ்டா பேஷனோட சேனல்ல வந்து இந்த வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ட்ரேடை பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அஸ்வின் கிளாரிஃபைஸ்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. ஆனா அஸ்வின் கிளாரிஃபை பண்ண மாதிரியே தெரியல. எனக்கு விக்னேஷ் தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எனவே இப்போ அஸ்வின் ரிலீஸ் பண்ணிருக்கிற வீடியோல இந்த ட்ரேடை பத்தி என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, வாஷிக்கும் இந்த ட்ரேடுக்கும் சம்பந்தமே இல்லையா. என்னடா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வாஷிக்கு இந்த நியூஸை பத்தியே தெரியாதான், நம்ம விக்னேஷ் ப்ரோ சொல்லி தான் வாஷிக்கு இந்த நியூஸ் தெரிய வந்திருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஸோ அஸ்வின் பர்சனலாவே வந்து வாஷிட்டு கால் பண்ணி பேசியிருக்காருங்க இந்த ரூமர்ஸ்லாம் பத்தி. இந்த ரூமர்ஸை ஸ்டார்ட் பண்ணதே அஸ்வின் தான். பிகாஸ் இந்த ரூமர் வந்து ரூமராகவே போயிருக்கும். ஆனால் அஸ்வின் தான் இதை வந்து கொஞ்சம் வளர்த்து விட்டு இது ஒரு பெரிய ட்ரேட் டாக்காகவே வந்து மாத்திட்டாரு. எனவே வாஷி வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் ஜெனுவனா வந்து அஸ்வின் கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காருங்க. இந்த ட்ரேடை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதான், ஜிடி அவர்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து ஷேர் பண்ணலன்னு அவர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆல் வாஷி மாதிரி ஒரு பிளேயர் எதுக்காக ஜிடி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருந்தது. அதுக்கு நம்ம எல்லாருமே என்ன பதில் கொடுத்திருந்தோம்னா, வாஷி மேபி கேம் டைம் கிடைக்காததுனால அவர் வந்து சிஎஸ்கேக்கு மூவ் ஆன் ஆகிறார் அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம் இல்லையா. ஆனால் வாஷி ரொம்பவே ஹாப்பியா இருக்காராம் ஜிடியில். எனக்கு ஜிடிலேயே கண்டினியூ பண்றது பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி தான் அஸ்வின் கிட்ட பேசியிருக்காரு. பொதுவாக ஒரு ட்ரேட்ல போத் பிரான்சைசி அண்ட் பிளேயர் வந்து மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிட்டா மட்டும் தான் அந்த ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் இல்லையா. ஆனால் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வாஷிக்கு எதுவுமே தெரியல. மேபி ஜிடி தான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இந்த ட்ரேட் வந்து ஹேண்டில் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விக்னேஷ் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படியுமே ஜிடி மேனேஜ்மெண்ட் தான் வந்து இந்த ட்ரேட் டாக்ஸ்லாம் வந்து இன்வால்வ்டா இருந்தாங்களா. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது, வாஷி மாதிரி ஒரு பிளேயர் ஜஸ்ட் 3.2 crores தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அவர் அசால்ட்டா ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஜிடியுமே வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க. இந்த ட்ரேட் மேபி எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வாஷி தான் வந்து ஜிடி கிட்ட அப்ரோச் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு எதிர்மாறா வந்து ஜிடி தான் ட்ரேட் டாக்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களே மாத்தி மாத்தி பேசி நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்காங்க போல. வாஷி இன்னும் ஜிடிலேருந்து ரிலீஸ் ஆகலையா. ஆனா அதுக்குள்ள இந்த பீடாக் வந்து ட்விட்டர்ல வாஷி அண்ட் ருத்ராஜ் அஸ் ஓப்பனர்ஸ் ஆயுஷ் மத்திரே நம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயிங் லெவனே ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு. யாரா நீங்களா இவ்வளோ டேலண்டடா இருக்கீங்க? ஐ திங்க் இனிமேல் எந்த சோர்ஸை சொல்றது கூட நம்மளால வந்து வெரிஃபை பண்ணாம கன்ஃபார்ம் பண்ண முடியாது போல. எல்லாருமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிக்கிறாங்க. ஐபிஎல் பிஃபோர் சோஷியல் மீடியா வாஸ் ஸ்பீக்கிங். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் வராத சமயத்தில் வந்து ஐபிஎல் ட்ரேட்ஸ்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே நம்மள பாதி பேருக்கு தெரியாது. லாங் பேக் நானே ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பேன், ட்ரேட் ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க, அஃபிஷியலாக வர வரைக்கும் எதுவுமே நம்ப வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். சரி அஸ்வினோட சேனலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணேன். நான் சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து பிலீவ் பண்ண ஒரு ட்ரேட்னா இந்த வாஷிங்டன் சுந்தர் ட்ரேட் தான். பட் பார்த்தா அதுவுமே உண்மை கிடையாது போல. எனவே அஸ்வினோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.